ஹாய் ஹலோ. நான் இன்னைக்கு சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு வெந்தயக்கீரை குழம்பு செய்து காமிக்க போகிறேன். நம்ம வெந்தயக்கீரையில் கூட்டு பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஆனால் இது வெந்தயக்கீரையில் குழம்பு. எப்போவுமே வெந்தய குழம்பு தேங்காய் சேர்க்காம தான் செய்வாங்க. ஆனால் இது நான் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு சூப்பரான வெந்தயக்கீரை குழம்பு செய்து காமிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். பாத்திரத்தில் சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. அதில் கடுகு, ஜீரகம், வெந்தயம் கொஞ்சமாக காஞ்சி மிளகா போட்டு தாளிச்சுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு அடுத்தது நம்ம ஒரு 7-8 பல்லு வெள்ளைப்பூடா வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோம். இதோட ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட பொடியாக வெட்டி வச்சிருக்கிற வெந்தயக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு கீரை நல்லா வதங்கி வேகிற வரைக்கும் அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ வெந்தயக்கீரை நல்லா வெந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போவே அந்த வெந்தயம் பொரிச்சது, பூண்டு, சின்ன வெங்காயம், இந்த வெந்தயக்கீரை எல்லாம் சேர்ந்து அந்த மனம் ரொம்ப தூக்கலாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. இது கூட நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்து தேங்காய் கூட ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தேவைன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம், இதில் காய பவுடர் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பெருங்காயத்துண்டு இருந்தால் பெருங்காயத்துண்டு கூட சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் மசாலா கூட ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து அதுவும் கரைச்சி ஊற்றி இந்த தேங்காய் விழுதோடு சேர்த்து இந்த மாதிரி குழம்பா வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும். இந்த குழம்பு சூடு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு இது வெந்தயக்கீரை குழம்பு. வெந்தயக்கீரை பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், உடல் சூட்டை தணிக்கும். டயபெட்டிஸ் சர்க்கரை நோய்க்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. மற்றபடி நம்ம உடம்புக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லது, நல்ல மருத்துவ குணம் உள்ளது. இந்த மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு நல்லா கொதி வந்துச்சு. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெந்தய குழம்புக்கு வெந்தயம், ஜீரகம் வறுத்து பவுடர் பண்ணி போடுவாங்க. அப்படி போடும்போது அதில் ஒரு சின்ன கசப்பு தன்மை கண்டிப்பாக அந்த குழம்புல இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. வெந்தயம் கொஞ்சமாக எண்ணெயில் பொரிச்சு போட்டிருக்கோம். மற்றபடி வெந்தயக்கீரை தான் நம்ம சேர்த்துருக்கோம். வெந்தயத்தில் உள்ள அதே அளவு பெனிஃபிட், அதாவது நன்மைகள் அவ்வளோவுமே இந்த வெந்தயக்கீரையில் இருக்குது. அதை விட ஜாஸ்தியாக கூட இருக்குன்னு கூட சொல்லலாம். இது நல்லா கொதித்து இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது அந்த நுரையை மட்டும் கரண்டி வச்சு கொஞ்சம் நீங்கள் ஆற்றி கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நுரை அடங்கி அந்த குழம்பு நல்லா காஞ்சி ஆடை விழ ஆரம்பிச்சிடும். ஆடை விழுந்தவுடனே நீங்கள் குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.